கிருஷ்ணனுடைய பெருமையை பறக்க பேசக்கூடிய ஸ்ரீமத் பாகவதத்தை குருவாயூரப்பன் சன்னதியில பாடச் சொல்லி எனக்கு உத்தரவாயிருக்கு, என்னை அழைச்சிட்டு போங்கன்னார் பட்டதிரி. நேரைவா அவரை அழைச்சிட்டு போய் நாராயண சரஸ்ல ஸ்நானம் பண்ண வச்சு குருவாயூர் கோயில் உள்ள போய் குருவாயூரப்பன் சன்னதி எதிர இன்னைக்கும் பட்டதிரி மண்டபம்னு இருக்கு குருவாயூர் கோயில்ல. அந்த பட்டதிரி மண்டபத்துல அவரை உட்கார வைக்கிறா. பட்டதிரியை உட்கார வச்சாச்சு. அவ அந்த பட்டதிரி அந்த நாராயணியத்தை பாட ஆரம்பிக்கணும். முதல்ல அதுக்கு குருவாயூரப்பனுடைய தரிசனம் இவருக்கு கிடைக்கணுமே. குருவாயூரப்பனுடைய தரிசனம் கிடைச்சாதானே அடுத்தது நாராயணியத்தை இவர் பாட ஆரம்பிக்க முடியும். இவருக்கா தலையை அசைக்க முடியல. தன் தலையை சாய்ச்சி அவரால் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண முடியல. பட்டதிரிக்கு கண்களில் ஜலம் பெருகிறது. குருவாயூருக்கு வந்தாச்சு, எதிர உட்காண்டாச்சு. ஆனால் என்னால் குருவாயூரப்பனை தரிசனம் பண்ண முடியலையே, இந்த ரோகம் என்ன குருவாயூரப்பனை தரிசனம் கூட பண்ண முடியலையேன்னு கண்களில் ஜலம் பெருகிறது. அப்போ முதல் முறையாக குருவாயூரப்பன் உள்ளேந்து பட்டதிரின்னு குரல் கொடுத்தார் நாராயண பட்டதிரிக்கு. பட்டதிரிக்கு பரமாச்சரியம். குருவாயூரப்பன் சொன்னார், பட்டதிரி, நீங்க என் சன்னதிக்கு வந்திருக்கேள். என் சன்னதிக்கு வந்திருக்கவா யாருமே சிரமப்படக்கூடாது. நீங்க சிரமப்பட்டு என்னை பார்க்கணுங்கிற அவசியமே இல்லை. நான் உங்களை தலையை சாய்ச்சி பார்க்கறேன்னு குருவாயூரப்பன் பட்டதிரியை பார்த்து சொன்னார். உங்க ரோகம் நிவர்த்தியாகிற வரைக்கும் என் சன்னதியிலேருந்து உங்களை நான் தலையை சாய்ச்சி பார்க்கறேன்னு சொல்லி பட்டதிரி மேலே இருக்கக்கூடிய ஒரு காருண்யத்தால கருணாமூர்த்தியான குருவாயூரப்பன், குருவாயூரப்பனாக இருந்தவர் பாண்டுரங்கனாக அப்படி தலையை சாய்ச்சி பட்டதிரிய சன்னதியிலேருந்து பார்க்கிறார்.